ஹாய் காய்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் போகிறோம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டேன், நீங்கள் டெக் வீடியோஸ் போட்டிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச டெக் வீடியோஸ் தான் வர போகிறேன். ஸோ இப்போ வந்து பென்ட்ரைவ் எதுக்காக பூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஓஎஸை வந்து நம்ம ஐஎஸ்ஓவில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ பென்ட்ரைவ் பூட் பண்ணால் தான் அந்த இன்ஸ்டாலேஷனே பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் பென்ட்ரைவ் பூட் பண்ணி அந்த ஓஎஸை அதில் பூட்டபிள் பென்ட்ரைவில் ஏற்றி அந்த சிஸ்டம் வர்றப்போ நம்ம வந்து அப்போ தான் அது காமிக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி போடுவோம். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஓஎஸ் எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் என்னுடைய லேப்டாப்பில். ஸோ 4GB பென்ட்ரைவ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இந்த விண்டோஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் சர்ச்னு ஒன்று இருக்கும். ஸோ இல்லாட்டி நீங்கள் இந்த விண்டோஸ் ஐக்கானுக்கு தட்டியே கூட பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சிஎம்டி அப்போன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணோன்னா இந்த வருது இல்லையா, இது வந்து ரன் ஸ்டார் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஸோ அதை எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சிஎம்டியோட அந்த ப்ரொஃபஷ்னல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே வந்து தான் நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நான் சொல்கிறத வந்து கவனம் வைக்கிறதுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். தப்பாக பண்ணிங்கன்னா அப்புறம் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. ஆமாம், இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து டிஸ்க் பார்ட் அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். DISK டிஸ்க் PART பார்ட் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு நம்ம தட்டணும். LIST லிஸ்ட் DISK டிஸ்க் அப்படின்னு நம்ம என்ட்ரு பண்ணோம்னாக்கா நம்மளுடைய பென்ட்ரைவ் இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். என்னுடைய பென்ட்ரைவ் வந்து டிஸ்க் 1 ஆன்லைன் 3292 MB. ஸோ அதுதான் 4GB பென்ட்ரைவ் என்னோடது. ஸோ உங்களோட பென்ட்ரைவும் உங்களுக்கு டிஸ்க் 1 தான் காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா செலக்ட் டிஸ்க் 1 நீங்கள் வந்து தட்டுங்க. செலக்ட் DISK டிஸ்க் 1 அப்படின்னு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ நான் என்னோடய பென்ட்ரைவ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அதை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். CLEAN க்ளீன் தட்டுனா. ஸோ என்னுடைய பென்ட்ரைவ் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. விஸ்குன்னு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா பூட்டபிள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து CREATE கிரியேட் பார்ட்டிஷன் PITION பார்ட்டிஷன் பிரைமரி பிரைமரின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ நான் பண்ணுறது அப்படியே கரெக்டாக பண்ணுங்கள் காய்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு செலக்ட் பார்ட்டிஷன் 1 அப்படின்னு நம்ம வந்து தட்டணும். பார்ட்டிஷன் 1 அப்படின்னு தட்டி என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்ட்டிஷன் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆக்டிவ் அப்படின்னு தட்ட போகிறோம். ACTIVE ஆக்டிவ் அப்படின்னு தட்டோன்னே என்னோடய பென்ட்ரைவ் வந்து இப்போ வந்து ஆக்டிவ் டைப் பூட்டபிள் ஆகிடுச்சு. டிஸ்க் மார்க்கெட் தி கரெக்ட் பார்ட்டிஷன் ஆஸ் ஆக்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து CMD பேஜை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போய் என்னோடய பென்ட்ரைவை வந்து நான் ஃபார்மேட் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ், உங்களோட இது வந்து பூட்டபிள் ஆகிடும் பென்ட்ரைவ். இப்போ நான் ஃபார்மேட் தட்டிட்டேன். ஃபார்மேட்டில் வந்துட்டு இங்கே வந்து FAT32 இருக்கிறத NTFS அப்படின்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் பென்ட்ரைவ் பூட்டபிள் ஆகிடும். நீங்கள் வந்து ஓஎஸ் ஃபைல்ஸை வந்து அதை இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஓஎஸ் போட்டுக்கலாங்க. ஸோ ஃபார்மேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். என்னோடய பென்ட்ரைவ் இப்போ வந்து பூட்டபிள் பென்ட்ரைவாக மாறிடுச்சு. ஸோ ஓகேவா கைஸ், இந்த மாதிரி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ், எனக்கு தெரிஞ்ச டெக் வீடியோஸை நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.